பேங்க் ஆஃப் பரோடாவில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பணியிடத்திற்கான வேக்கன்சி நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. டோட்டலாக ஆல் ஓவர் இந்தியாவில் 500 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் வந்து வேரியஸ் வேக்கன்சிஸ் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் பேசிஸில் இருக்கக்கூடிய சபார்டினேட் கேடர், அதாவது நிரந்தர பணியிடம், சரிங்களா, நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் பேங்க் ஆஃப் பரோடாவில் இருக்கக்கூடிய வேக்கன்சி. இதற்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். மினிமம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற கேண்டிடேட் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம், சரிங்களா. அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் மே மாதம் 23, 2025 தான் லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ணுறதற்கு. இதற்கு எலிஜிபிலிட்டி என்ன, எந்த ஏஜ் குரூப் வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், செலெக்ஷன் எப்படி இருக்கும், அதே மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் நீங்கள் வந்து தமிழ்லேயே நீங்கள் அட்டன் பண்ணலாம், சரிங்களா. எக்ஸாம் கொஷின் பேப்பர் வந்து தமிழ்லேயே இருக்கும். லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். தமிழ் தெரிந்த கேண்டிடேட் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேக்கன்சிக்கு அப்ளை பண்ண முடியும், சரிங்களா. இதை பற்றின டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம். இது வந்து பேங்க் ஆஃப் பரோடாவில் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி. கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து இமெயில் ஐடி கண்டிப்பாக இருக்கணும், மொபைல் நம்பர் வச்சுருக்கணும். கண்டிப்பாக வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸோடைய சாஃப்ட் காப்பி நீங்கள் ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், சரிங்களா. எந்தெந்த இடத்துல வேக்கன்சி அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 500 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் தமிழ்நாட்டில் வந்து எந்தெந்த கேட்டகரி வைஸ் வேக்கன்சி அப்படின்றத பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 24 வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்சியில் 4 வேக்கன்சியும், எஸ்டியில் எந்த வேக்கன்சியும் இல்லை, இருந்தாலும் அவங்களும் அப்ளை பண்ணலாம் அன்ரிசர்வ்டில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ்க்கு. ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 6 வேக்கன்சி, இடபிள்யூஎஸில் 2, அன்ரிசர்வ்டில் 12 வேக்கன்சி இருக்குது. பிடபிள்யூடியில் வேறு எந்த விதமான வேக்கன்சியும் வரல. எக்ஸ் சர்வீஸ்மெனில் 4 வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி டிசேபிள்டு எக்ஸ் சர்வீஸ்மேனில் பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சி இருக்குது, சரிங்களா. எக்ஸ் சர்வீஸ்மேனில் வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகே, இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பியூன் போஸ்ட்டுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கலாம். டோட்டலாக முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 500 வேக்கன்சி இருக்குது. மினிமம் 18 வயதுலேருந்து மேக்ஸிமம் 26 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். மினிமம் 10ஆம் வகுப்பு 10th ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். மெட்ரிகுலேஷன் அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. லோக்கல் லாங்குவேஜ் தெரிந்திருக்கணும், பேச எழுத படிக்க தெரிந்திருக்கணும். லோக்கல் லாங்குவேஜ் அதாவது தமிழ்னா தமிழ் தெரிந்திருக்கணும். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், தமிழ் தெரிந்திருக்கணும். இது மட்டும்தான் குவாலிஃபிகேஷன். வேறு எந்த விதமான அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனோ எக்ஸ்பீரியன்ஸோ சர்டிஃபிகேட்டோ தேவை இல்லை, சரிங்களா. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பியூனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டியூட்டி வந்து சபார்டினேட் ஸ்டாஃப் கேடரில் இருக்கும். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வந்து எந்த பேவும் பெர்ஃபார்மன்ஸ் பேவோ வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி டைம் டு டைம் வந்து என்ன ஒர்க்கு உங்களுக்கு அசைன் பண்ணுறாங்களோ அதற்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 19,500 இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 22,160 இப்படின்னு சொல்லிட்டு 37,815 ரூபாய்க்கு வரைக்கும் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா. பேசிக் பே கூட எமல்மெண்ட்ஸில் வந்து டிஎன்எஸ் அலவன்ஸ், ஹச்ஆர்ஏ, சிசிஏ, ஸ்பெஷல் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், ஸ்பெஷல் பே, அதே மாதிரி எல்டிசி லீவ் ட்ராவல் கன்செஷன், லீவ் என்கேஷ்மெண்ட், உங்கள் லீவை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறது, மெடிக்கல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் உங்களுக்கும் சரி உங்களுடைய டிபெண்டன்ஸ் அவங்களுக்கும் சரி, கிராஜுவேட்டி, அதே மாதிரி பென்ஷன் ஸ்கீம்ஸு, சிபிஎஸ்ஸு, இந்த மாதிரி ஹவுஸ் பில்டிங் லோனு, கன்வேயன்ஸ் லோனு, ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸு, ஸ்டாஃப் வெல்ஃபேர் ஸ்கீம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேங்க்கில் இருக்கக்கூடிய பாலிசிஸ் அண்ட் ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ, என்னென்ன எமோல்மெண்ட்ஸ் இருக்கோ, என்னென்ன உங்களுக்கான அலவன்சஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து பர்மனன்ட் ஜாபு, சரிங்களா. மினிமம் 10ஆம் வகுப்பு முடித்துட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங் 19,500 ஸ்டார்ட் ஆகும். அலவன்சஸே வந்து உங்களுக்கு நிறைய உண்டு, சரிங்களா. ஏன்னா பேங்க்கில் ஒர்க் பண்ணக்கூடிய பணியிடம், நிரந்தர பணியிடம், சரிங்களா. ஓகே, எலிஜிபிலிட்டியை முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இதற்கு ஏஜ் குரூப்பும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். 18 அதுலேருந்து 26க்குள்ளே இருக்கணும். அதாவது 1/5/1999 1/5/2007 பிறந்த கேண்டிடேட்டாக இருக்கணும். எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்னால் 5 வருடம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து உண்டு. உங்களுக்கு 25 + 5 இயர்ஸ், அதாவது 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா ஓபிசி நான் கிரிமிலேயர் கேண்டிடேட் வந்து 3 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 10 வருடமும், எக்ஸ் சர்வீஸ்மேன் அல்லது டிசேபிள்டு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கேட்டகரியை பொறுத்து மேக்ஸிமம் வந்து 50 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம்.
அதே மாதிரி விடோஸு, டைவர்ஸ்டு உமன் ஜுடிஷியலி செப்பரேட்டட், ரீமேரேஜ் பண்ணாமல் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஜென்ரல்னால் 35, ஓபிசினா 38, எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். என்ன ஏஜ் குரூப்புக்கு ரிலாக்ஸேஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி ரிசர்வேஷன் நீங்கள் வந்து போஸ்ட் வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான ப்ராப்பரான ஃபார்மேட்டில் ப்ராப்பரான சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் வந்து எலிஜிபிள். இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரி கேண்டிடேட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து என்ன மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்களோ அது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து உண்டு. அதே மாதிரி எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களோ அதற்கெல்லாம் ஜெராக்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ப்ராப்பரான எவிடன்ஸ் ப்ரூஃப் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வச்சுருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரிசர்வேஷன் வந்து பிடபிள்யூ கேண்டிடேட்க்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் படி உங்களுக்கு உண்டு. சரிங்களா? என்னென்ன ஃபிசிக்கலி சேலஞ்சிங் பர்சன்ஸ்க்கு என்னென்ன டிசபிலிட்டிலாம் வந்து எலிஜிபிள் அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து 1 by 1 கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஸ்க்ரைப் வேணும் அப்படின்ற மாதிரி தான் டிசபிள் கேண்டிடேட்க்கு அதற்கான ப்ராப்பரான ஃபார்மேட்ஸை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் உங்களுக்கு 20 நிமிஷம் வந்து காம்பன்சேட்டரி டைம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். சரிங்களா? அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் படி உங்களுக்கு எல்லா விதமான ரிலாக்ஸேஷன்ஸும் சரி, எல்லா விதமான ப்ரொவிஷன்ஸும், அதாவது கேட்டகரியில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸையும் போஸ்ட்டையும் வந்து நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் ப்ராப்பரான சர்டிஃபிகேட்ஸ், டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்டு அது எல்லாமே நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு வந்து அதற்கான ப்ராப்பரான இன்கம் சர்டிஃபிகேட், அதாவது இன்கமும் வந்து இருக்கணும். ஃபினான்ஷியல், அதாவது உங்களுடைய கடந்த வருடம் லாஸ்ட் இயரில் வந்து நீங்கள் எவ்வளவு வந்து நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி இன்கம் வந்து 8 லட்சத்துக்குள்ளே இருக்குதா அப்படின்றத, ஃபேமிலி மொத்தமாக எத்தனை பேர்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லோரையும் சேர்த்து 8 லட்சத்துக்குள்ளே இருக்கா அப்படின்றதையும் அசஸ் பண்ணக்கூடிய இன்கம் அண்ட் அசஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் லாஸ்ட் இயரோடது வந்து வச்சுருக்கணும். சரிங்களா? ஓபிசி என்சியில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்லாம் பார்த்திங்கன்னா பிசி, எம்பிசி, டிஎன்சி இந்த மாதிரி வந்து செப்பரேட்டாக இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஓபிசி நான் க்ரீமி லேயர் சர்டிஃபிகேட் வச்சுருந்தால் மட்டும்தான் வந்து ஓபிசி ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள். இல்லைனா வந்து அன்ரிசர்வ்டாக மட்டும்தான் வந்து அவங்கள நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. அதே மாதிரி தமிழ் வந்து தெரிந்திருக்கணும் அப்படின்றதையும் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ப்ராப்பராக வந்து அதற்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வச்சுருக்கணும். சர்டிஃபிகேஷன் அப்போ ப்ரொடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி அதை வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் மற்றும் இன்டிமேஷன் சார்ஜ் எவ்வளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேண்டிடேட்லாம் 600 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிசேபிள்டு எக்ஸ் சர்வீஸ்மேன், உமன் கேண்டிடேட்லாம் பார்த்திங்கன்னா 100 ரூபா வந்து ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது கூட வந்து டேக்ஸஸ் ஏதாவது இருக்குது, இல்லை கேட்வே சார்ஜஸ் ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அது வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். அது தனியாக வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு முன்னாடியே ட்ரைனிங் வந்து வேணும், அதாவது ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது வேணும் அப்படின்ற மாதிரி தான் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்பொழுது நீங்கள் வந்து அதை மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியர்பையாக வந்து எந்த இடத்துல அப்படின்றது டீட்டெயில்ஸ் வந்து வரும். அதில் நீங்கள் போய் ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பேங்க்கோட ரூல்ஸ் படி உங்களுக்கு எந்த பிரான்ச்சில் வேணால், எந்த ஸ்டேட்டில் வேணால் போடலாம். சரிங்களா? மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து லோக்கலில் தான், அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் போடுவாங்க. ஏன்னா லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் கண்டிஷன். அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் வந்து இந்த வேக்கன்சிஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஒரு 6 மாதம் வந்து உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிடும். அதே மாதிரி செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து தமிழ் வந்து தெரியுதா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா, படிக்க தெரியுதா, பேசுவீங்களா அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு எழுதியிருக்கிறத உங்களால் ரீட் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்குறதுக்காக டெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆன்லைனில் இருக்கக்கூடிய டெஸ்ட்டில் வந்து இங்கிலீஷ் வந்து 25 கொஷின், 25 மதிப்பெண், 20 நிமிஷத்தில் நீங்கள் வந்து இங்கிலீஷ் வந்து அட்டன் பண்ணணும். ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 25 கொஷின், 25 மதிப்பெண், 20 நிமிஷத்தில் அட்டன் பண்ணணும். எலிமெண்ட்ரி
அரித்மெட்டிக்கை பொறுத்த வரைக்கும் 25 கொஷின்ஸ் இருக்கும். 25 மதிப்பெண் 20 நிமிஷத்தில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டும் சேம் தான். 25 கொஷின் 25 மதிப்பெண் 20 நிமிஷத்தில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக 80 நிமிஷத்தில் 100 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். 100 மதிப்பெண் மேக்ஸிமம். ஆன்லைனில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். உங்களுக்கு தமிழில் நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி அல்லது தமிழில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். தமிழ் தான் வந்து உங்களுக்கான லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் பண்ணுறது. சரிங்களா? ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான ஹால் டிக்கெட் வந்து வந்துடும். அது கூட வந்து ஹால் டிக்கெட்டு, ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபு, ஒரு அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். எது நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்களோ அதனுடைய ஹார்ட் காப்பி வந்து கையில் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து ஒன்று எடுத்துகிட்டு வர்றது நல்லது. சரிங்களா? மிஸ்டேக், அதாவது கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு மதிப்பெண் வரும். அப்படி இல்லை தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் 0.25 மதிப்பெண் வந்து தப்பான ஆன்சர் பண்ணதுக்கு மைனஸ் ஆகும். சரிங்களா? சென்டரை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நமக்கு எந்தெந்த இடம்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலூர், விருதுநகர், நியர்பையில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம். மதுரை, புதுச்சேரி, இது எல்லாமே வந்து சென்டர்ஸு. சென்னை, பெங்களூர் போகக்கூடிய கேண்டிடேட் கூட பெங்களூர் போகலாம். ஹைதராபாத்தும் இருக்குது. திருவனந்தபுரம் போகக்கூடிய கேண்டிடேட் கூட திருவனந்தபுரம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி. சரிங்களா? மேக்ஸிமம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேக்கன்சி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்டர்ஸே நீங்கள் வந்து ப்ரிஃபரபுளாக ஃபஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? கட்டாவை பொறுத்த வரைக்கும் மினிமம் மார்க்ஸ் வந்து ஆன்லைனில் ஒவ்வொரு செஷனுக்கும் அந்தந்த இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ், அரித்மெட்டிக்னா அரித்மெட்டிக், அதில் ஒவ்வொரு செஷன்லேயும் ஆன்லைனில் மினிமம் மதிப்பெண் எடுக்கணும். அதே மாதிரி டோட்டல்லையும் வந்து மினிமம் மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் வந்து அவங்க செலெக்ஷன் லிஸ்ட்லேயே வந்து வருவாங்க. அந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து லாங்குவேஜுக்கான டெஸ்ட்டு வந்து நடக்கும். அந்த டெஸ்ட்டையும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடப்படும். சரிங்களா? டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக வந்து எல்லா விதமான சர்டிஃபிகேட்ஸும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் பொருத்தும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போயும் வந்து நீங்கள் வந்து அதை சர்டிஃபிகேட் ஒரு செட்டு ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போகணும், ஒரிஜினலும் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஐடென்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப், கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி, பேங்க் பாஸ்புக், இந்த மாதிரி ஏதாவது வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஐரிஸ் வெரிஃபிகேஷனும் வந்து உங்களுக்கு வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. அதாவது டீட்டெயில்ஸை வந்து எடுத்துப்பாங்க. எடுத்துகிட்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பியும் வந்து ஐரிஸ் வந்து ஒரு தடவை கன்ஃபர்மேஷனுக்காக திரும்பியும் பண்ணுவாங்க. இதெல்லாம் யூஸ்வலாக இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் தான். இதற்கான கால் லெட்டர் பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் மட்டும்தான் வரும், வேறு எதுலேயும் வராது. சரிங்களா? அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் வந்து bankofbaroda.in அப்படின்ற வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போயிட்டு கேரியரில் பார்த்துட்டு அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது வந்து இதற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை வந்து தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.